அதானே இப்ப நினைச்சு என்ன பிரயோஜனம்? நான் வேதனையில இருக்கேன், நீங்க வெறுப்பேத்துறீங்களா? இருங்க, பரமசிவன் பட்டாபி வரட்டும். என் தங்கச்சி இடுப்பு ஒடிச்சு போச்சாமே, என் தங்கச்சி இடுப்பு ஒடிச்சு போச்சாமே. எம்மாடி, எவமா உன் இடுப்ப ஒடிச்சவன்? சொல்லுமா, ஒரே வெட்டு 3 துண்டு ஆக்கிடுற. ஏண்டா தம்பி, அது எப்படா ஒரே வெட்டுல 3 துண்டு? மடிச்சு வச்சு ஒரே வெட்டு 3 துண்டு ஆயிடும். சும்மா இருங்க. உங்க தங்கச்சி இடுப்ப யாரும் உடைக்கல, அவளே உடைச்சிட்டு வந்து நிக்கிறான். ஆமா, திருவிழாவுக்கு போனவ பஞ்சு மிட்டாயை வாங்கி திண்டு பேசாம வர வேண்டியது தானே. என்னத்துக்கு பரதநாட்டியம் ஆடலாம்? பரதநாட்டியம் உங்க பொண்டாட்டிங்க வாய மூட சொல்லுங்க. அந்த மைனர் நாங்க ஆடுறத பார்த்து கிண்டல் பண்ணா எங்களுக்கு ரோசம் வரமா வராது. பொல்லாத ரோசம். ஆனந்தப்பட்ட அந்த பார்வதியே பரமசிவன்ட்ட ஆடி தோத்து போயிட்டாளா? நீ மாத்திரம். அம்மா, என் இடுப்ப உடைச்ச அந்த மைனர் முட்டிய நான் உடைக்கல. என் பேர் சந்தான லட்சுமி இல்ல. ஏன் 40 வருஷ பொது வாழ்க்கையில 25 வருஷ பிரசிடென்ட் வாழ்க்கையில யாருக்குமே நான் ஊத்தி கொடுத்து கௌரவப்படுத்தினதில்ல. அப்படி இருக்க உங்களுக்கு மட்டும் ஊத்தி கொடுக்கிற. ஏன்? உங்களுக்கு ஒரு அழகான தங்கச்சி இருக்கிறா அப்படிங்கிற விஷயத்த நான் தான் தலைவரோட காதுல போட்டேன். அட அறிவு கெட்டவனே, அதுக்காக இல்ல. என் பரம வைரி மைனரை 4 பேர் எதிர்க்க நாக்க புடிங்கிட்டு நாண்டிட்டு சாகுற மாதிரி 4 வார்த்தை கேட்டாலே உன் தங்கச்சி, அவளை கௌரவப்படுத்துறதுக்காக, இந்த ஊர் மானத்தை காப்பாத்த ஒருத்தியாவது இருக்கிறாளே அதை உற்சாகப்படுத்துறதுக்காக உங்களுக்கு ஊத்தி கொடுக்கறேன்டா. நியாயப்படி பார்த்தா நான் விருந்து கொடுக்க வேண்டியது உங்க தங்கச்சிக்கு. ஆஹா ஆஹா. ஆனா ஒரு பொட்ட பிள்ளைக்கு தலைவர் விருந்து கொடுத்தாருன்னு சொன்னா 40 வருஷ பொது வாழ்க்கை, 25 வருஷ பிரசிடென்ட் வாழ்க்கை நஞ்சு பஞ்சா போயிடுமேங்கிறதுக்காக ஒரு பொது நோக்கோட உங்களை கூப்பிட்டு விருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி என்ன பிரசிடென்ட்க்கு மைனருக்கு என்ன தகராறு? பெருசா ஒண்ணு இல்லீங்க. இவரோட பாட்டனாருக்கும் மைனரோட பாட்டனாருக்கும் சுதந்திர தின விழாவில கொடியேற்றத்துல ஒரு சின்ன தகராறு. யாரு கொடியேத்துறதுங்கிறது இல்லையா? இல்லீங்க, கொடியேத்தின டீச்சர் அம்மாவை யாரு போறதுங்கிறதுலதான். யாரு தள்ளிட்டு போனது? மைனரோட தாத்தா தான். அந்த ஏக்கத்துல இவரோட தாத்தா தூக்கத்திலேயே செத்துட்டார். ஆனா இவங்க அப்பா தந்தைக்கு ஏற்பட்ட ஈன சாவுக்கு சரியான பதிலடி கொடுக்கணுங்கிறதுக்காக திருவிழாவில ஆடுறதுக்கு மைனரோட அப்பா ஏற்பாடு பண்ண சினிமா ஸ்டார் சமல சுந்தரிய இவரோட அப்பா தள்ளிட்டு வந்தார். அப்படி பாடு ஆளாச்சே ஐயா. அப்புறம் என்ன, தொழுநோய் ஆஸ்பத்திரியில இவங்க அப்பாவை இப்படி ஆக்கணுங்கிறதுக்காகவே தப்பா ஒரு பொண்ணை கூட்டி விட்டுருக்கானுவோ. அவங்க திட்டப்படி இவங்க அப்பா அரே சியாமலா அப்படின்னு தீராத வியாதியஸ்தன் ஆயிட்டாரு. அதை விடுறா, எங்க தாத்தா தோக்கலாம், எங்க அப்பன் தோக்கலாம், ஆனா நான் தோக்கவே மாட்டேன். என்ன உங்களுக்கும் விரல் மடங்கி இருக்கு? டேய், என்னைக்காவது ஒரு நாள் அந்த மைனரோட பரம்பரைக்கு அவமானம் ஏற்படுத்தாம இந்த சீமச்சாமி ஓய மாட்டேன். டார்லிங்ஸ், சவுடால் சந்தான லட்சுமி எப்படி இருக்காளா? ஐயா, நீங்க சொன்னீங்கன்னு போய் பார்த்தோம். எலும்புலாம் இடம் மாதிரி அங்கங்க கிடக்குதுங்க. சரி, அவருக்கு இன்னும் 6 மாசம் ஆகணும் வைத்தியர் சொன்னாரா. டார்லிங்ஸ், நீங்க அவளை கடைசியா எப்ப போய் பாத்தீங்க? இப்பதான் பாத்துட்டு வந்து உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சோம், அதுக்குள்ள நீங்களே கட்டுப்பிட்டீங்க. கையில போனா உங்க கௌரவத்துக்கு குறைச்சலன்னு சாறு வர மாதிரி சாத்துக்கொடி ஒரு கூட, சத்து வர மாதிரி ஆப்பிள் ஒரு கூட, இருக்கட்டும் கொடி மந்திரி ஒரு கூட, நீங்களே கொண்டு போய் கொடுக்க சொன்னீங்கன்னு கூடைய கொடுத்தோமே. அத படுத்துட்டா வாங்கினா இருந்துங்க. நீங்க என்ன நினைச்சிட்டீங்க? நாங்க என்னமோ பாக்காத மாதிரியும், நாங்க என்னமோ கேட்காத மாதிரியே, நாங்க என்னமோ பொய் சொல்ற மாதிரியே அப்படி இல்ல பேசுறீங்க. இன்னொன்னு சொன்னா அத சொன்னா அசந்துருவீங்க. சொல்லுடா. அது வேற ஒண்ணு இல்லைங்க, மைனர ஜன்னல் ஓரத்திலேயாவது வந்து நின்னு என்ன பார்க்க சொல்லுங்க. அவர் பார்வைப்பட்டாலாவது என் வேதனை போகட்டும்னு சொல்ல சொன்னாங்க. ஐயோ, அவா அங்க ஒண்ணு குடுகுடுன்னு அலையுத, அத பார்த்தா நம்ம சந்தான லட்சுமி மாதிரி இல்ல? ஏண்டா, நீ என்னடா வாங்கி கொடுத்த? கொடி முந்திரிங்கோ. நீனு சாத்துக்கொடி. அண்ணா, நீங்க என்ன? ஆப்பிள். ஏண்டா, அதெல்லாம் வாங்கிட்டு போய் என்னடா பண்ணீங்க? இதெல்லாம் நாங்க தின்னோங்க. ஒரு சுத்தி போச்சு. தின்னு விடு. யாரு?
வண்டியை குறுக்க நிப்பாட்டி இருக்கிறது மடையனுங்க. என்ன சொன்னீங்க? உங்களை மடையனுங்கன்னு சொன்னேன். ஐயா, நம்ம விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுடா. ஏய் சும்மாரா. ஏமா ஐயா சால்வ போட்டதுல ஏதாவது தெரிஞ்சுதா? ஏயா மறைக்கத்தானே போட்டாரு, அப்புறம் எப்படி தெரியும்? கோச்சுக்காதம்மா, நாங்க ஏன் கேக்குறோம்னா மைனர் போட்ட சால்வையில ஏதாவது உன் மனசுல சபலம் ஏற்பட்டுச்சா, இல்ல சலனமாவது ஏற்பட்டுதா? என்ன ஏதுன்னு தெளிவா கேட்டுட்டு வர சொன்னார். ம், அவர் மனசுல என்ன ஏற்பட்டுச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கணும். முதல்ல அவரை வந்து என்ன பார்க்க சொல்லு. இது வரைக்கும் அவருக்கு எங்களுக்கு என்ன உறவுன்னு தெரியாம இருந்துச்சு. இப்ப என்ன உறவுன்னு தெரிஞ்சு போச்சு. என்ன வரவு? ஆ? மாமா என்னங்க இது? அங்க அவ துப்புறா, இங்க நீங்க துப்புறீங்க. என் மூஞ்சி நெச்சு தொட்டியா? அவ கூப்பிட்டு நான் போறதாடா? அம்மா இப்படியே விட்டுற போறீங்களா? அது எப்படி முடியும்? என்ன? அவ கூப்பிட்டு நான் போக கூடாது, நான் கூப்பிட்டு அவன் வராம இருக்க கூடாது. ஐயோ குழப்புறீங்களே. அதான்டா மாரப்ப கவுண்டர் மகன் ராசப்ப கவுண்டர் கண்ணுங்கிறது. அவளை எப்படி வர வைக்கிறேன்னு பாருங்க. பொண்ணுங்களோட ஏகபோக உரிமையாளரே நீங்க தான். நீங்களே அந்த பொண்ணு இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் வேற யாருங்க அந்த பொண்ணை ஏறெடுத்து பாப்பா? பார்க்க கூடாது. இந்த மாரப்ப கவுண்டரோட மகன் ராசப்ப கவுண்டர் வீசுறது ஒரு கல்லா இருந்தாலும் அதுல விழுகிறது 2 மாங்கா. ஏங்க அந்த பொண்ணு விழும்னு நினைக்கிறீங்க? விழும். எப்படி? அவ வீட்டுக்கு எதிர்த்தாப்புல தானே ஐட்டம் பாலாமணியோட வீடு இருக்கு. ஆமா. அவளை கல்யாணம் பண்ணிக்க போற மாதிரி நிச்சயதார்த்த தட்டோட நாம அங்க போவோம். எதுக்கு? சங்கிலி பாட்டி சந்தானலட்சுமிக்கு நம்ம மேல ஒரு அபிப்பிராயம் இருந்துச்சுன்னா அவ துடிப்பா, வந்து தடுப்பா. தடுக்கலன்னா அவளுக்கு 8 மில்லன்னு விட்டுட்டு போய் சேர வேண்டியதான். ஐயா, எல்லா மணியாட்டரும் அனுப்பிச்சாச்சுங்க. இந்த எம்புலிபுத்தூர் ஜெகதாம்பாளுக்கு அனுப்புன மணியாட்டம் மட்டும் திருப்பி வந்துருச்சுங்க. ஏன் விலாசனப்பா இல்லங்க, படமராஜ் பத்திலையா? அதுங்க இல்லங்க. பின்ன அந்த அம்மா செத்து போயிட்டாங்களாம். செத்துட்டாங்க. எங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் என்ன ஒத்தையில விட்டுட்டு போக கூடாதுங்கிறதுக்காக எங்க அப்பா போற வீட்டுக்கெல்லாம் என்ன கூட்டிக்கிட்டு போவாரு. ஆனா எந்த வீட்லயுமே கிடைக்காத சந்தோஷம் எனக்கு இந்த ஜெகதாம்பாள் வீட்டுல தான் கிடைச்சது. நீலவண்ண கண்ணாவாடா, நீ ஒரு முத்தம் தாடா. நீலவண்ண கண்ணாவாடா, நீ ஒரு முத்தம் தாடா. நிலையான இன்பம் தந்து விளையாடும் செல்வாவாடா. நீலவண்ண கண்ணாவாடா. என்னடா அந்த அம்மாவை நினைக்கையில இந்த இடத்துக்கு பேர் என்ன? தொண்டை. அதுல பந்து மாதிரி அடைச்சுக்கிடுச்சு. அதுக்கு பேர் தான்டா துக்கம். நீங்க எல்லாரும் அந்த அம்மாக்காக இவ்வளவு தூரம் வருத்தப்படும் போது நாம எல்லாரும் இன்னைக்கு சாப்பிடாம இருக்கிறது நல்லது. ஐயா, அப்படிலாம் சொல்லாதீங்க. அடிச்சு வச்ச கோழியும் வடிச்சு வச்ச சோறு வீணா போயிருமுங்க. வருஷம் பூரா வாய்க்கு ருசியா வடிச்சு கொட்டிக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு திங்க மட்டும் செத்தாடா போவீங்க. இது என்ன வேலை? எனக்கு தான் பொருத்தம். அடேங்கப்பா. ஏய், தொடாம வாங்கடா. அஜங்கப்பா, அஜங்கப்பா. வயசான பாட்டிகளை கூட விட மாட்டீங்களா? ரசிக்கிற விஷயத்துல நாங்க வயசு வித்தியாசமே பாக்குறது இல்ல. மைனரோட ஆளுங்க கிழவிங்களை கூட விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஊருக்குள்ள பேர் கட்டு போகல. உங்களாலதான் ஊருக்குள்ள எங்களுக்கு கெட்ட பேரு. எப்படி? நீங்க கல்யாணமே ஆகாம ஒண்டி கட்டையா இருக்கிறது எங்களாலதானா? சீக்கிரமே ஒரு கன்னி பொண்ணை பிடிச்சி எங்களுக்கு அன்னி பொண்ணாக்கி ஊருக்குள்ள எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற கெட்ட பேரை போக்குக்கு கிடைக்க மாட்டேங்குதே. இப்படியே சொல்லி ஏமாத்துங்க. என்ன ஏதுன்னு தெளிவா சொன்னாதானே புரியும். ஐயா, 8 பொண்ணுகளும் ஒட்டு மொத்தமா திருவிழாவுக்கு வந்திருக்காளுங்க. பட்டுன்னு சொல்லுங்க, படக்கணும் முடிச்சிருவோம். ஹைட்டா இருக்கணும், வெயிட் ஆகாம இருக்கணும், நல்லா கலரா இருக்கணும், குயில் மாதிரி பாடணும், மயில் மாதிரி ஆடணும், டிக்கி நல்லா இருக்கணும், டாசத்தலா இருக்கணும். அப்ப டிங்கர் வேலை வந்தா நாங்க பாத்துக்கட்டுமா? இவருக்கு பொண்ணு ஒண்ணா ஒர்க் ஷாப்ல தான் போய் தேடணும். ஐயா, நீங்க பல ஊர்ல பல பொண்ணுகிட்ட பார்த்து ரசிச்சதெல்லாம் ஒரே பொண்ணுகிட்ட எதிர்பார்க்கீங்களே, அதெல்லாம் நடக்கிற காரியமா? பிள்ளையாருக்கு வாரிசு இல்லையேன்னு பார்த்தேன். அது நீங்க தான். ஐயா, அங்க பாருங்க, பாடிக்கு மூடியே இல்லாம ஒரு பார்ட்டி. ஹாய் குஜ்லி. ஐயா, நீங்க நினைச்ச மாதிரி சிக்குன்னு இருக்கா? ஓரளவுக்கு நான் எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்குது. எங்க கும்மினா என்னங்க? குடிஞ்ச அண்ணா கும்மி, உட்கார்ந்த அண்ணா ரம்மி. இவங்க குனியவும் இல்ல நிமிரவும் இல்ல. இது கும்பியா ரம்மியா? ரொம்ப கம்மி. நிறுத்துக்கடி. என்னையா சொன்ன? இன்னொரு வாட்டி சொல்லு. இல்ல, முடியாம கும்மி அடிக்கிறீங்களே, இடுப்பு இருக்குதா இல்லையான்னு ஒரு டவுட். நான் எப்படி அண்ணா உனக்கு என்னையா? அது ஏன் இஷ்டம். உனக்கு சந்தேகம் இருந்தா நீ வேணா வந்து கூட ஆடிப்பாரு. இடுப்பு இருக்கா இல்லையான்னு நிரூபிச்சு காட்டுறேன். ஆடுறத பத்தி இல்ல, ஆனா ஜெயிக்கிறவங்க கேக்குறதா, தோக்குறவங்க கொடுத்துடணும். ஆமா. அடியே, அந்த ஆள் ஜெயிச்சு எக்கு தப்பா ஏதாவது கேட்டு போறாருடி.
கேக்குற மூஞ்சிகளை பார்த்தா தெரியாது வாய ஆட்டத்துக்கு மூஞ்சில கரிய ஐயா அவசரப்பட்டு ஒத்துக்கிறாதீங்க. இப்பெல்லாம் பொம்பளைங்கிட்ட ஆம்பளைங்க தோக்குற காலமா இருக்கு. விட்றா. மனசுல என்ன மைக்கேல் ஜாக்சன் நினைப்பா? அந்த ஆள் மட்டும் அவங்க அம்மா வயித்துக்குள்ள இருக்கலையே டண்டனக்குன்னு ஆடிட்டா இருந்தாரு. இப்ப கவனி. விட்றா.